வணக்கம். எல்லா பக்த கோடி மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவு ஸ்ரீ கனகம்பட்டி சுவாமியுடையது. என் குருவே சரணம், என் குருவின் குருவே சரணம். என் உதவி செய்கின்ற எல்லா ஆத்மாக்களுக்கும், எல்லா தெய்வங்களுக்கும், எல்லா இஷ்ட தேவதைகளுக்கும், இந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவை பதிவிடுகிறேன். வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரைட், ஓகே. கனகம்பட்டி மூட்டை சாமி பத்தி இந்த ஒரு பதிவு. நான் ஏற்கனவே வீடியோல சொல்லியிருக்கேன். அப்பப்போ சில விஷயங்களை நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்க பொறுமையா முழுசா பாருங்க இந்த வீடியோவை. கொஞ்சம் ஷார்ட்டான வீடியோவா தான் இருக்கும். அது ரொம்ப பெருசாக டைம் ஆகுது பார்க்கறதுக்கு, நம்ம பக்தர்களுக்கு நேரம் இல்லை. அதனால இந்த பிரபஞ்ச ஆற்றல் நிறைந்த ஒரு மகான் அப்படி இன்னும் எல்லாமே பக்தர்கள்லாம் அங்க போய் வழிபடுறோம், செய்யறோம், சாமியை கும்பிடுறோம் ஐயாவை. இந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கு சொந்தக்காரர் நம்ம ஐயா. ஏன் இப்படி சொல்றேன்னா, கடந்த ஒரு 7 வருடமாக ஐயாவிட்ட நான் பயணம் செஞ்சிட்டு இருக்கேன். அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் யார்கிட்டையும் கேட்கறதில்ல, ஐயா கிட்ட நான் யாரும் கேட்கறதில்ல. யாருன்னா ஒரு நண்பர் பழக்கம் மூலமா அப்படியே ஐயா கிட்ட யார் யாரு நெருங்கி இருந்தாங்களோ அவங்ககிட்டலாம் சில விஷயம் அவங்க சொல்லுவாங்க. ஐயா இப்படி இருந்தாரு, அப்படி இருந்தாரு, இப்படி பேசினாரு, அவர் இருக்கும்போது யாரும் அவரை ரொம்ப கேர் எடுக்கல, அது போன அப்புறம் தான் இவ்வளவு கூட்டம், இவ்வளவு இதெல்லாம் நடக்குது அப்படின்னு ரொம்ப சொல்லுவாங்க. அவங்க நெருங்கி பழகினால அதோட அருமை பெருமை, ஐயாவோட அருமை பெருமை அவங்களுக்கு தெரியாது. பொதுவாக அப்படிதான் மனிதர்கள் ஞானி மாதிரியோ ஒரு குரு மாதிரியோ பேசினா பிடிக்காது, அவங்களுக்கு ஏத்துக்க மாட்டாங்க. நம்மள மாதிரி மனிதர்கள் தானே இவங்க. எதனால புக்கு படிச்சுட்டாரு போது 4 அனுபவம் வந்துருச்சு, அதனால இவர் சொல்றாரு அப்படின்ட்டு. ரைட், ஓகே, அது ஒரு பக்கம். அதனால ஒத்துக்க மனம் ஏத்துக்காது. இவன் ஏத்துக்கினாலும் ஆழ்மானம் ஏத்துக்கினாலும் நல்ல கருத்து சொல்றாரு, நல்ல அனுபவங்களை சொல்றாரு, அது நமக்கு பயனாகுது, அவர் சொல்றது உண்மைதான்னு உள்மனது உணரும், உண்மைன்னு சொல்லும். ஆனா இந்த மேல் மனசு இவர் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு, அதெல்லாம் எப்படி நம்ம நம்புறது? அப்ப எதுக்கு இவ்வளவு பெரிய கோயில் குளம் பெரிய பெரிய இதெல்லாம் அங்கங்க வச்சுக்கிறாங்க, மக்கள் போறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மேல் மனம் உங்களுக்கு தட்டி கழிக்கும், உன்னை விடாது, வர விடாது, நல்ல விஷயத்துக்கு பார்க்க விடாது. அதனால அப்படி ஐயாவோட ஆற்றல் இந்த பிரபஞ்சம் முழுசுமே நிறைஞ்சிருக்கு. அவர் எப்படி பண்றானா, யார் ஒருவர் அவரை வணங்குறாங்களோ அவங்களுக்கு அந்த ஆற்றல், அந்த விங், அந்த வளையத்துக்குள்ள வந்துருவாங்க. வந்துட்டாங்கன்னா அவங்க எங்கிருந்தோ வருவாங்க, எந்த ஊர்ல இருந்தோ வருவாங்க, இங்க சாமி கொண்டு போவாங்க, சாமியை வேண்டிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த ஆற்றல் அவங்கள சுத்தி உலாவிட்டே இருக்கும். அப்ப இந்த உலகத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க, நம்ம ஆளுங்க, நம்ம சாமி வழிபடுற அந்த இதுல இருக்கிறவங்களும் எவ்வளவு பேர் இருப்பாங்க பாருங்க. ஒண்ணு இல்ல, ஒரு ஊருக்கு ஒரு ஆள் இருந்தா போதும், ஒரு 3 கிலோமீட்டருக்கு அதோடைய ஆற்றல், அந்த வைப்ரேஷன் இருக்கும். இவங்க தனி சிறப்பா தெரிவாங்க, அது சொல்லுவாங்க, அது மாதிரி அது தெரியும், வெளியே காட்டி கொடுக்கும். அதனால அவரு ஆற்றல் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கு. அதே மாதிரி கனகம்பட்டி சாமி நம்ம பழனி, அப்புறம் அந்த காலேஜ், அவர் நிறைய இடத்துல அவர் பயணம் பண்ணியிருக்காரு. அங்க சுத்தினே இருப்பாரு, சில இடங்கள்ல உட்கார்ந்து இருப்பாரு. இப்ப இடுமு மலையில பாத்தீங்கன்னா இப்ப ஐயாவுக்கு சிலையெல்லாம் வச்சு அந்த சிடிசி அவர் சாமி கட்டியிருக்காரு. அந்த இடத்துல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. அந்த மலை மேல போயிருந்திருக்காரு. அங்கெல்லாம் அந்த இது மாதிரி கல்லு மாதிரி எல்லாம் வச்சு காட்டுவாராம், ஏரி இது உடைய போகுது இப்படி எல்லாம் சொல்லுவாராம். அதுக்கு மேல போன ஒரு பனை மரம், அங்க பக்கத்துல குகை ஒன்று இருக்கும், அந்த குகையில போய் உட்காருவாரு சாமி. அது மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. நாங்க இப்போ 2 வருஷம் முன்னாடி கூட அப்ப கோயில்லாம் கட்டலாங்க, அங்கதான் இருப்போம் நாங்க. அங்க சாமி ஒருத்தர் இருக்காரு, அங்க போவோம் பாக்குறது. பட்டம் பகல்ல பாத்தீங்கன்னா ஒரு 12 அடி இருக்கும் பாம்பு. அது பாட்டு பாயுது, ஆளுங்க டக்குன்னு ஐயோ பாம்பு பாம்பு அப்படின்னா அது ஒரு செகண்ட்ல மாயமாயி போயிடுச்சு. ஆனா இப்பயும் வருது. அங்க ஒரு சாமி ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட அது பாட்டு நிக்கும், அவரை பார்க்கும், அவர் ஏதோ பேசுறாரு, அதுக்கப்புறம் அது போயிடுது. அங்க இப்ப லைவ்ல இருக்காரு ஒரு சித்தர் ஒருத்தர் இருக்காரு அங்க. நிறைய பேர் அவர் நம்ம சித்தர் நாங்களாம் அப்படிதான் நம்புறோம், செய்யறோம். சில பேர் அவர் கிடையாது, அவர் பைத்தியம், ஒரு மென்டலி, அவர் சித்தரும் கிடையாது, எதுவும் கிடையாது சொல்றாங்க.
அது மாதிரி சொல்றீங்க, பட்டம் கொடுக்குறோம் அவங்களுக்கு எதிர்பார்க்கல. அவங்க ஒரு போக்குல இருக்கிறாங்க, அப்படிதான் இருப்பாங்க. சித்தம்னா என்னது? பித்தம் என்னது? பைத்தியம் பிடிக்குதுன்னு அர்த்தம். எதுவுமே இல்ல, இறையாற்றல் மேல சாவா வேலை வாங்குறதுக்கு அவங்க போய் நிற்கிறாங்க. நமக்கெல்லாம் வந்து அவங்க ப்ரூவ் பண்ணணும் அவசியம் கிடையாது. அப்போ அந்த இடத்துல ஆற்றல் இருக்கு, கனகம்பட்டியார் ஆற்றல் அந்த இடத்துல இருக்கு, எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. நான் அங்கதான் இருக்குன்னு நான் சொல்ல. கனகம்பட்டியில நம்ம ஜீவசமாதி இருக்கு. இப்ப நம்ம ஜீவசமாதி இருக்கு. அப்புறம் அந்த சாலையில அந்த வேப்ப மரம் இருக்கு. வேப்ப மரத்தாண்டா நல்லா பவர் அதிகம். எனக்கெல்லாம் எப்படி சொல்றது, அந்த இடத்துலதான் நான் உட்கார்ந்து இருந்தேன். ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த உட்கார்ந்து அங்க ஒரு கல் ஒண்ணு போட்டுப்பாங்க. ஐயா அங்கதான் உட்காந்து, எனக்கு தெரியாது. அந்த கல்லுல தான் போய் நான் உட்கார்ந்து இருந்தேன். அப்போ அந்த குரு பூஜை நடந்துட்டு இருக்கு. அப்ப நான் கலந்ததுல ஃபர்ஸ்ட் குரு பூஜை அது. அப்ப திடீர்னு சன்னியாசிகள்லாம் வந்தாங்க. அப்ப நான் இதே மாதிரி தான் தலைப்பா கட்டிட்டு இருப்பேன், வேசி கட்டி உட்காந்துருந்தேன். நைட்டு மணி ஒரு 12 இருக்கும். அந்த கல் மேலேயே என்னன்னு தெரியல, எங்கெங்க சுத்துறேன் அங்கே வந்து உட்காந்துக்கிறேன். குரு பூஜை அங்க நடக்குது. நான் அங்க போய் போனோன்னு எனக்கு வந்து அந்த விருப்பம் வரல. எனக்கு இங்க உட்கார்ந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு, அங்க உட்காந்துக்கிறேன். அப்போ ஒரு சன்னியாசிங்க சிவனடியார்கள் வந்தாங்க. ஒரு 7 பேர் வந்தாங்க. திடீர்னு வந்து ஒரு ருத்ராட்ச மாலை எடுத்து, கனகம்பட்டியார் இருப்பாரு, இங்கதான் இருக்காரு உட்காந்துக்கின்னு. அவர் வந்து கனகம்பட்டி சாமி இருக்கும்போது பேசுவாங்களாம். எடுத்து வந்து ருத்ராட்சத்தை போட்டு விட்டார். ஒன்னும் இருக்கு அந்த ருத்ராட்ச மாலை இருக்கு. என்னைக்கு அந்த மாலை போட்டாங்களா அன்னைக்குல இருந்தே எல்லாமே வந்துச்சு. என்னடா இது நம்மள போய் இப்படி சொல்றாங்களா? அந்த வீடியோ எல்லாம் வச்சிருந்தாங்க. பக்தன் யார் எடுத்து போனான்னு தெரியல. அப்போ நான் எதுவும் எடுத்துக்கல. நான் அப்பெல்லாம் எதுவுமே போட மாட்டேன், ருத்ராட்சோட போட மாட்டேன். சாமி வந்துட்டோம், இந்த மண்ணுல நம்ம இருக்கிறோம், அவ்வளவுதான் நம்ம கணக்கு. நான் எப்பவுமே எந்த சாமியும் நான் வேண்டவே மாட்டேன். என்னோட குருநாதர் கூட பாத்தீங்கன்னா என்னை தேடி வருவான் இருக்கான். ஏன்னா சில அமானுஷ விஷயம்ல போய் கேட்டது, நீ கூப்பிட மாட்டேன் உன் குருநாதரை, அதனால அவர் வரமாட்டேன்னாரு. எனக்கு என்ன தேவைகள் இருக்கு இப்ப அவர் கூப்பிடுறதுக்கு? அவர் விருப்பப்படும் போது எனக்கு எப்ப என்ன கொடுக்கணுமோ அவருக்கு தெரியும், அப்போ வருவார் கண்டிப்பா. நான் போய் இப்ப கூப்பிட்டு அது என்னத்த பண்ணுது? அவரு எதனா கொடுப்பாரு, நம்ம சும்மா இருப்போமா? நம்ம சும்மா இருந்தா நம்ம கூட இருக்க சும்மா இருப்பாங்களா? இப்பயே நம்மள வந்து டவுசர் அவுத்துறாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, சொல்றேன், யதார்த்தமா பேசுறேன். அது மாதிரி பண்றாங்க சில பக்தர்கள் வந்து தன்னுடைய காரியங்களை சாதிச்சுக்கிட்டு அதோட நல்லபடியா போயிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதனா ஒரு பேர் வச்சுட்டு போயிடறாங்க, எந்த ஒரு பலனும் இது இல்லாம. அது ரொம்ப மன வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா நான் வருத்தப்படுறது கிடையாது. எனக்குன்னா இதுனா என்ன மாதிரி யாரா குருமார்களுக்கு போய் மாதிரி பக்தரும் பண்ண போறான்னு சொல்லிட்டு இதெல்லாம் வீடியோ சொல்றேன். குருவை வந்து பேர் பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றேன். இவனால நாளைக்கு தீங்கு வந்துடக்கூடாது, நாளைக்கு நம்ம பேர் கெட்டு போயிடும். எங்கன்னா போய் எதனா ஒன்று பண்ணனா, இன்னார் கூட இருந்தான் இருந்தாலு, இந்த சாமி கிட்ட இருந்தான், இவன் சிசியன் குருன்னு சொல்லி இருந்தான், இப்ப அங்கிருந்து இங்க வந்துட்டு இப்ப இந்த வேலை பார்த்துக்கிறான், இவனே எப்படி இருக்கிறான், இவன் குரு எப்படி இருப்பான் பாத்துக்கோ, எல்லாமே ஃப்ராடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நமக்கு தேவை ஒரே விஷயம், அந்த இறை ஆற்றல், ஐயாவுடைய ஆற்றலை நம்ம கிரகிக்கணும். அது எப்படி கிரகிக்கணும்? தூய மனசோட போகணும். நீங்க ஐயாவுக்கிட்ட போறீங்கன்னா அவர் உணரணும். நம்ம வந்து யதார்த்தமான சொல்றேன், நான் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு பிரச்சனைக்காக போறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? நல்லா ஒரு நாள் முன்னாடி நல்லா குளிக்கணும், சுத்தபத்தமா குளிக்கணும். சைவ உணவா நீங்க வந்து சாப்பிடணும். என்னடா இவர் புதுசா ஒரு கதை சொல்றாருன்னு நினைக்காதீங்க. எதுக்கு சைவ உணவு சாப்பிட சொல்ற? ஐயாவே நல்லா மீன் குழம்பு சாப்பிடுவாரு, சிக்கன் சாப்பிடுவாரு, அவர் சாப்பிடுவாரு, அவர் ஞானி, அவர் மகான். அந்த மீன் குழம்புக்கு ஒரு கதை இருக்கு, நான் சொல்றேன் நான் உங்களுக்கு அப்புறம். அப்போ நம்ம சாதாரண ஆளு, நம்ம ஏகப்பட்ட கர்மாவை நாங்க நம்ம வச்சுட்டு இருக்கோம். நம்ம கர்மா இறக்கிட்டு வர போறோம் அந்த புண்ணியான் கிட்ட. பாவம், அவரும் ஒரு மனிதனாக அந்த சரீரம் எடுத்து பிறந்தாரு. அந்த ஆத்மா விட்டுட்டு அந்த சரீரத்துல இன்னொரு ஆத்மா பாம்பாட்டி சித்தருடைய அவதாரமாக அது கருதப்படுது. அவர் வராரு, அவர் ஏதோ மக்களுக்கு கொஞ்சம் நல்லது பண்ண நினைக்கிறாரு. அதே மாதிரி மனுஷங்கிட்ட மனுஷனா பழகிறாரு. அதனால மனுஷன் என்ன பண்றான், மனுஷனா எடை போடுறான். மனிதர்கள் தான், மக்கள் தான் மகானாக்குறதும் சித்தராக்குறதும் மக்கள் கையில தான் இருக்கு. அதுதான் சொல்ல நீங்க புனிதமா போகணும். உடல் சுத்தமா தான், மன சுத்தமா வேணும். மன சுத்தம் தான் மெயின். ஐயா கிட்ட நீ குளிக்கா கூட போ, ஆனா சுத்தமா போகணும். சுத்தம்னா என்னடா சுத்தம் உள்ளு மனசுக்குள்ள ஏன்னா பெனாயில் விட்டு கழுவு சொல்றாரா? அது கிடையாது. நல்ல எண்ணங்கள், தூய எண்ணங்கள் வரும்போதே உன்னுடைய உடம்புல இருக்க ஹார்மோன்ஸ், அந்த ஜீன்ஸ், அந்த ஜீன் எல்லாம் வந்து தன்னைத்தானே புதுப்பிச்சுட்டு சந்தோஷத்தை அதை பண்ணும். ஏன்னா அந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்த நம்ம அணுக்கள் எல்லாமே அது தூய்மையானது. அது நம்மளோட முடிஞ்சு போறது கிடையாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்மளோட முடியதே கிடையாது. அந்த அணுக்கள் நம்ம பஞ்சபூதங்கள் நம்ம உடம்பு விட்டு போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் அது போய் அது எதோட கலக்கணுமோ அதோட கலந்து அந்த ஆற்றல் அந்த பூமிக்கு பரவினே இருக்கும். அப்ப நம்மளுடைய சங்கதிக்கு நம்ம சொந்த எல்லாம் நம்ம மக்களுக்கு தான் எல்லாம் போய் சேரப்போகுது. அவ்வளவுதான் அது.
அதனால நீங்க வந்து ஆற்றல் நீங்க போய் ஐயா கிட்ட போனீங்கன்னா நீங்க அதுதான் நல்லா சுத்த பத்தமா ஒரு நாள் குளிச்சுட்டு வீட்டுல விளக்கு போடுங்க ஃபர்ஸ்ட். ஒரு விளக்கு போட்டு அந்த விளக்க பார்த்து பேசுங்க. ஐயா கிட்ட பேசுற மாதிரி, ஐயா உன்னை சன்னதிக்கு நான் வரேன். தெரிஞ்சோ தெரியாமோ இந்த வாழ்க்கையில, இந்த குடும்ப வாழ்க்கையில, இந்த புற வாழ்க்கையில நான் செய்த தவறுகளை மன்னிச்சு இனிமே எக்காரணத்தை கொண்டும் என் சுயநனவோட நல்ல எண்ணங்களோடும் நல்ல செயல்களோடும் நல்ல நண்பர்களோடும் நல்ல உறவு முறையோடும் அன்பா நான் பழகி இந்த பூமியில இருக்கும் காலத்தை கழிக்கணும். என் கஷ்டங்களை வந்து நீங்க வந்து உங்களுக்கு தெரியும், நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அதனால உன்னோட சன்னதிக்கு நான் வரேன் ஐயா. என்னை நல்லபடியா என் வீட்டுல இருந்து உங்க சன்னதிக்கு வந்து சன்னதியில இருந்து வீட்டுக்கு நல்லபடியா வந்து நான் சேரணும். என்னை நம்பி என் பிள்ளைங்கள் இருக்காங்க, என்னை உற்றார் உறவு எல்லாம் இருக்காங்க. என்னை நம்பி எனக்கு ஆண்டாவின் கடவுள் கொடுத்திருக்கிற ஆயில வந்து நீங்க சரியா பயன்படுத்துறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஐயா. எந்த தவறு என்ன அறியாம கூட எனக்கு அந்த எண்ணங்களோ தவறான எண்ணங்களோ தவறான செயல்கள் செய்யறதுக்கு என்னை விடாதங்க ஐயா. நான் சாதாரண மனிதன் ஐயா அப்படின்னு வேண்டுங்க. நான் வரேன் ஐயா அவங்க சன்னதின்னு சொல்லிட்டு சைவ உணவை சாப்பிடுங்க. இல்லையா சாப்பிடாதீங்க, ஒரு வேளை சாப்பிடுங்க. கோயிலுக்கு ஐயா கிட்ட போறீங்க ஒரே வேளை. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த உடம்புல வந்து பஞ்சபூதங்களை தான் நம்ம அங்க இருக்கு ஆற்றல். இந்த ஆற்றலை வந்து நம்ம சார்ஜ் பண்ண போறோம். நம்ம உடம்புல பஞ்சபூதங்கள் பஞ்ச உறுப்புகள் இருக்கு. அந்த உறுப்புக்களை வந்து அந்த சார்ஜ் பண்ணும்போது உறுப்பு எல்லாம் நல்லா ஆயிடுச்சுன்னா உடல் நல்லா ஆரோக்கியமாயிடும், மனசு ஆனந்தமாயிடும். அப்போ நீ வந்து அந்த இயற்கையோட நீ கலந்துடுற. கலக்கும் போது நீ என்ன நீ என்ன நினைக்கிறியோ அது நடக்கும். இப்ப என் விஷயத்துல அப்படிதான். நான் யாருக்கிட்டே நான் எதுவும் கேட்கறதில்ல முக்கியமான விஷயம். ஆனா நான் நினைப்பேன் சில விஷயங்களை வந்து நான் நேரடியா கேட்க மாட்டேன். பக்கத்துல இருந்தா ஐயா சாமி நீ அவன்கிட்ட இப்படி கேளு அப்படின்னு சொன்னானா அவன் கரெக்டா கேட்டுருவான். நம்ம நினைக்கிறது அவன் மனசுல போட அவன் கேட்பாங்க. இந்த சூட்சமெல்லாம் சொல்லக்கூடாது உங்களுக்கு, ஆண்டவன் கொடுத்த அருள் எனக்கு. கேட்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சாமி இன்னும் இவ்வளவு இது பண்றாரு செய்யறாரு, நமக்கு திடீர்னு நம்ம கடன் பிரச்சனை தீர்த்து கொடுத்துடணும், பணம் நிறைய வரணும், வசதி வாய்ப்பா இருக்கணும், செய்ய மாட்டேனாரு சாமி. நமக்கு யாராருக்கோ செய்யறாரு. அப்படி கிடையாது. இறைவன் கொடுத்த பொக்கிஷன் அது. எப்போ யாருக்கு எங்க செய்யணுமோ செய்யணும். நீ வந்து என் கூட இருக்கிறதே நீ பாக்கியமா நினைச்சுக்கணும். நீ என் கூட இருக்கிறதே பாக்கியமா நினைச்சுக்கணும். ஏன்னா நான் அவங்க கூட இருக்கிறேன். அவங்க நேரா பேச மாட்டாங்க. நீ உனக்கு தேவைகளை என்னவோ ஏதோ நீ பதில் கேட்கனா என்கிட்ட கேட்டு நீ வாங்கிக்கலாம். நான் வந்து சில நேரத்துல சுயநலம் இல்லாம சுய எண்ணம் இல்லாம இருப்பேன். நான் பாட்டு போயிட்டே இருப்பேன், நான் பாட்டு வந்துனே இருப்பேன். எனக்கே தெரியாது நான் எங்க போறேன் எங்க வரேன்ட்டு. சில பேரை வந்து நான் திட்டிடுவேன். சில பேருக்கு வந்து சில அறிவுரைகள் வந்து அவங்க கேட்காத முன்னாடி நான் சொல்லுவேன். சில வந்து அவங்க வாழ்க்கையில் நடக்க ஜாதகம் பார்க்காமே ஜாதகத்தை அவங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஜாதகம் வாங்கி செக் பண்ணுவேன். இப்படி சில தட்சணை வாங்காம பண்றேன். தட்சணை வாங்காம பண்ணா அது அந்த கர்மா. இது மாதிரி நாங்க கர்மா ஏத்துக்கிறோம். நம்ம யாருக்கிட்ட போய் நாங்க சொல்ல முடியாது. இந்த கணக்கம்பட்டை ஐயா கிட்ட தான் சொல்றோம். ஐயா தெரிஞ்சோ தெரியாம மனசு கேட்கல, அவங்களுக்கு வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நான் வந்து ஏதோ பண்றேங்க ஐயா, நீங்க அவங்க கர்மாவுக்கு தகுந்த மாதிரி எதனா பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்கறேன். கணக்கம்பட்டை ஐயா கேட்கிறோம். இது மத்த இல்லாம என் கூட இருக்க சில சித்தமரெல்லாம் இருக்கிறாங்க. சில தெய்வ ஆற்றல்கள், தெய்வங்கள், ஆத்மாக்கள், நல்ல புனித ஆத்மாக்கள், அவங்கள எங்களை மாதிரி ஆளுங்களாம் தேடுறாங்க. எங்க கூட வந்து இருக்கிறாங்க. அவங்க மோட்சம் போறதுக்கான சில வழிகளை நீங்க எனக்கு பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதுக்காக நாங்க சரியா ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்க உடல் ரீதியா தியானங்கள் சில இதெல்லாம் பண்றோம். வேற வழி கிடையாது, அதனால பண்றோம். நாங்க அந்த ஆற்றலுக்காக நான் சொல்றேன். அந்த ஆற்றல் எவ்வளவு கண்ணுக்கு தெரியாது. அந்த ஆற்றல் கண்ணுக்கே தெரியாது. அது மாதிரி செய்யும் நிறைய விஷயம் கணக்கம்பட்டியார் வந்து எனக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு கூட இருக்கிறவங்க யாருன்னா தப்பா நடந்தாலோ என்ன தப்பா நினைச்சாலோ அவனுக்கு வந்து கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, கொஞ்ச நாள் நம்மளை விட்டு அவங்க தெரியாது, அவங்களே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒதுங்குவாங்க. அது அவங்களுக்கு தெரியாது. அப்படியே வந்து என்ன அப்புறம் ஒரு நல்ல ஒரு பிரச்சனை வரும்போது தான் யோசிப்பான், நம்ம எங்கெங்க தப்பு பண்ணோம், சாமி கிட்ட என்னன்னா நம்ம சொல்லணும், அதெல்லாம் செய்யல. அவர் என்ன எதிர்பார்த்து பண்ணார், நமக்கு ஒண்ணுமே பண்ணலையே, எதிர்பார்க்கலையே, அவரு அன்பா தானே இருந்தாரு. அப்ப நம்ம செஞ்ச தப்பு நம்ம கொடுத்த வாக்க காப்பாத்தினால நம்மளையே நம்ம தனியா நம்ம ஒதுங்கிட்டோம் அப்படின்னு வந்துடும். நான் யாருக்கு நான் சண்டைலாம் போறது கிடையாது, யாரும் போங்கன்னு நான் சொல்ல சொல்லிடுவேன், வராத பாட்டுன்ற என்ன வேலை அதுக்கு வந்தது, உனக்கு வேலை முடிஞ்சிச்சுல, சரி நீ கிளம்பு, அவ்வளவுதான். ஆனா அவங்க பாத்தீங்கன்னா நமக்காக சில விஷயங்களை
செய்யறேன் சொல்லி அவனும் சோம்பேறாகி அவனும் பிழைக்காம நமக்கும் சில விஷயம் செய்யாம போயிடுறாங்க. அதனால இப்ப நான் யாரையும் வந்து அனாவசியமா சேர்க்கறது கிடையாது. என்னுடைய நிலை வேற மாதிரி போயிட்டு இருக்கு. நான் இந்த யூடியூப்ல கூட இந்த விஷயம் நம்ம சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொன்னாதான் தெரியும். இது காலகட்டம், இது சொன்னாதான் தெரியும். நான் சில ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அது பாட்டுக்கு அது நடந்துட்டு இருக்கு. அப்போ நீங்க வந்து அந்த ஐயா கிட்ட போகும்போது அந்த ஆற்றலை நீங்க கிரகிக்கும் போது நீங்க அந்த சாலை அதான் எங்கெங்க ஐயா இருந்தாலும் சில இடம்லாம் வச்சிருக்காங்க, அந்த இடத்துல போய் எனக்கு தெரிஞ்ச அந்த வேப்ப மரம் இடத்துல நல்லா ஆற்றல் எனக்கு அங்க நான் சில விஷயங்களை உணர்ந்தேன். அதே மாதிரி சாமி உள்ள போய் சமாதிக்கு பின்னாடி உட்காரணும், சமாதி போய் படுத்துக்கணும், அப்படிலாம் ஒன்றும் தேவையே கிடையாது. அந்த மண்ணுல போய் நீங்க இருந்தா போதும், வேற எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. அந்த மண்ணுல போய் சும்மா உட்காந்துட்டு வரவங்க பார்த்துக்கிட்டு நீ மனசார வச்சு எல்லாமே ஆத்மாக்கள். நீ வந்து மனிதனா நீங்க பார்க்காதீங்க, எல்லாமே ஆத்மாக்கள். இப்ப ஐயா எப்படி பாக்குறோம், அவர் இருக்கும்போது உருவமா பார்த்தோம், இல்லாதப்போ உருவம் மாதிரி இருக்கிற மாதிரி, இந்த இடத்துல இருக்கிற மாதிரி, இந்த இடத்துல வந்தா நம்ம சொன்னாதான் அவர் செய்யற மாதிரி மனுஷன் வந்து நம்ம போய் பார்க்கணும். அப்படிதான் அது எல்லாமே நீ ஆத்மாக்கள் நினைங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் மனிதன் மாத்திரம் கிடையாது, ஆடு மாடு நாய் ஜீவராசி எல்லாம் அன்பா நினைங்க. அவர் எந்த உருவத்திலும் வருவாரு. ஐயோ அவரை மாதிரி எல்லாம் அப்பா இனி எதுக்கு இவ்வளவு கூட்டம் வருது? எந்த சித்தர்களுமே இது மாதிரி எல்லாம் பண்றது கிடையாது. சொன்ன மாதிரி பண்ணுவோம், அப்படியே பண்ணுவார். சொன்ன மாதிரி. ஆனா மக்கள் அந்த பக்தர்கிட்ட என்ன பழக்கம் இருக்குன்னா, அந்த நேரம் வருவாங்க, நல்லா வேண்டுவாங்க, ஐயா சாமி எனக்கு இப்படி ஆயிப்போச்சு அப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு கண்ணீர் விடும். அவரும் மனசு இறங்கி வந்து பண்ணுவாரு. அடுத்த செகண்ட் வீட்டாண்ட போய் வீட்டுல பூந்துட்டீங்கன்னா அந்த பழைய குணம் வந்துடும். அவ்வளவுதான். ஐயாவே பெருசா நினைக்குது பாத்துல அவர் கூப்பிட்டா வருவாரு. அவருக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டு டீ ஊத்தி காலைல கொடுத்துட்டா அவர் வந்து பண்ணிடுவாரு. அப்படின்னு வந்து தப்பா நினைக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நீ ஒரு இறைவன் ஒரு சித்தர்கிட்ட ஆட்ட போனா எப்போ சதா நீ மைண்ட்ல வந்து நினைச்சிட்டே இருக்கணும். அவருக்கு நீ நினைக்கதான் அவர் மனசுல அவருக்கு வந்து ஏதோ நம்மள நினைச்சிட்டே இருக்காங்க, ஏதோ எதிர்பார்த்து பண்ணிட்டு இருக்கு, சரி ரைட்டு. அவரு வந்து தியானம் அந்த மாதிரி பண்ணும்போது அதை வந்து சரி செஞ்சிருவோம். ஒரு செகண்ட் தான் சித்தர்லாம். ஐயா எல்லாம் பாத்தீங்கன்னா ஐயோ அவரெல்லாம் ஒரு பார்வை அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு கதை. ஒரு பார்வை இந்த பிரபஞ்சத்தை திருப்பி விட்டு அந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கவர் அவர் மகான். சித்தர்னு சொல்றாங்க, மக்கள் கூப்பிடுற வழக்கம் அவ்வளவுதான். சித்தன் கூப்பிடுறாங்க, மொட்டைசாமின்னு கூப்பிடுறாங்க, அவ்வளவுதான். அவர் பெரிய மகான்னா என்ன அர்த்தம்? மகான்னா ரொம்ப பெரியசுன்னு அர்த்தம். அவர் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் மகான் கூப்பிடுறதே பெரிய நல்ல விஷயம். மகான் சித்தர்களும் சித்தர். அவர் எல்லா தெய்வங்களும் அவருக்கு கட்டுப்படும், எல்லா தெய்வங்களும். அதே மாதிரி நீங்க வீட்டுல இருந்து கிளம்பும்போது உங்க குலதெய்வத்தை வேண்டிட்டு போங்க. அதுதான் மெயின் ஃபர்ஸ்ட். உங்க குலதெய்வத்தை நீங்க வேண்டீங்கன்னா உங்களுக்கு போறதுக்கு வழி கொடுப்பாங்க, அவங்களும் கூட வருவாங்க. ஐயா ரொம்ப சந்தோஷமாவாரு. குலதெய்வத்தை வேண்டியது அதனால அந்த வந்து அந்த ஒழுக்கம் வேணும் ஆன்மீகத்துல. ஃபர்ஸ்ட் யாரு? நம்ம குலதெய்வம்னா யாரு? அதுக்கப்புறம் யாரு? நம்ம பித்திருக்கள். அதுக்கப்புறம் யாரு? நம்ம வேண்ட சுவாமிகள், சித்தர்களோ மகான்களோ இல்ல எதனா தெய்வங்களோ. அப்படிதான் நீங்க போகணும். வீட்டுல எல்லாம் நீங்க சாமியெல்லாம் ஊர் தேவதை இருக்கும், வீட்டுல குலதெய்வம் இருக்கும், அதான் விட்டுட்டு நீங்க அங்க போனா அவர் நினைப்பாரு, சரி காரியத்துக்கு வந்துக்கிறான், என்னத்த பண்றது. அவரும் உங்களுக்கு செய்யும் போது கூட உங்க குலதெய்வம் கிட்ட அனுமதி கேட்டு தான் செய்வார். உனக்கு எப்படி கஷ்டங்களை தரணும், உன்னை எப்படி திருத்தணும், உன்னை எப்படி மனுஷன் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணது உங்க குலதெய்வம். அதை ஃபர்ஸ்ட் நீங்க மைண்ட்ல புரிஞ்சுங்க. நீங்க குலதெய்வம் மீறி யாரும் உள்ள வர முடியாது அவ்வளவு சீக்கிரமாலாம். நீங்க குலதெய்வம் குறைபாடு வச்சிருந்தா வேற ஆனா உள்ள வந்து உங்களை ஆட்டம் காட்டுவாங்க. உங்க மனிதர்களுக்கு நான் சொல்றேன், சித்தர்களுக்கு சித்த வழிபாட்டுல இருக்கும், தியானத்துல சொல்ல, அது வேற, இது வேற. உங்க பிரச்சனைகளுக்கு தெய்வங்கள், சித்தர்கள், மகான்களுக்கு நீங்க வேண்ட போகும்போது நீங்க வந்து வணங்க போகும்போது இப்படி போகணும். எங்களுடைய இதெல்லாம் அப்படி கிடையாது. நாங்க வந்து கோயிலுக்கு போனா சும்மா ஒரு இதுக்கு அப்படியே போயிட்டு அந்த அங்க இருந்துட்டு அந்த ஆற்றல் உள்ள போய் சாமியா பார்க்கணும், அது பார்க்கணும். அப்படி போனா அந்த அலங்காரத்தை பார்ப்போம், அவ்வளவுதான். அந்த ஆற்றலை வந்து அங்க குவிச்சு வச்சிருக்காங்க, சிலையை வடிச்சு அது கீழே அதுக்கான சக்கரங்களை வச்சு மந்திரங்கள் ஓதி அதுக்கான விருச்சகம் வச்சு அதுக்கு என்ன அங்க வந்து ஆற்றலை வந்து குவிக்கக்கூடிய சக்தி என்னென்ன இதுல இருக்கோ அதெல்லாம் வச்சு பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து சாதாரண சாமி கும்பிடணும்னு சொன்னா புரியாது. ஆனா நீ ஒரு சித்த நிலைக்கு வரும்போது யாருன்னா ஒரு குலதெய்வமோ ஒரு கிராம தெய்வத்தையோ ஒரு பெண் தெய்வத்தை வேண்டிட்டு தான் சித்தமார்கள்லாம் வாசி போட்டி வராங்க. சித்தர்னால சித்தம் ஜீவசமாதினால அது ஒரு ஃபர்ஸ்ட் நிலை, முதல் நிலை. அது அஷ்டமா சித்து எல்லாம் பெற்றுறாங்க.
இப்ப இந்த சித்து வேலை எல்லாம் செய்யறாங்க, அதெல்லாம் எங்களுக்கும் அருள் புரிக்கிறாங்க. ஆனா நாங்க செய்யக்கூடாது. அது செஞ்சோன்னா நிறைய ஆற்றல் வேஸ்டா போயிடும். அது வந்து இந்த சாதாரண மனிதர்களுக்கும் செய்யறது தப்பு, செய்யக்கூடாது. அது வந்து ஆனா கொடுத்து பார்ப்பாங்க, எல்லா ஆற்றலும் கொடுத்து பார்ப்பாங்க. இவன் என்ன பண்றான், டெஸ்டிங் தான். உன்னை வந்து பரிசோதனை பண்றதுதான் அங்க வேலை. அதுக்கெல்லாம் நீ வரணும். இப்ப நாங்களே என் கூட இருக்க சிசிமாருன்னு சொல்லிப்பாங்க, ஒரே ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் வச்சு அணிக்க மாட்டாங்க. அதே அந்த செருப்பதிக்கு வைக்கிட்டானா அதுல அவனுக்கு ஈகோ வந்துடும். நாங்க வேணும்னா அந்த எடுத்து வைக்க சொல்லுவோம், அதுல ஈகோ வந்துடும். நம்மள தூக்கி செருப்பதிக்கு வைக்க சொல்லிட்டாரு இவருன்னா சாமி அப்படின்னு அடுத்த செகண்ட் போயிடுவான். ஆனா அவன் போறதுக்கு தான் இந்த வேலை பார்க்கறது. இவன் நிக்க மாட்டான்னு தெரியும், இவன் நடிக்கிறான், இவனை விட நடிக்கிறான்னு தெரியும். நீ ஒரு குருமார்கிட்ட வரணும்னா நீ குருவோட கலந்துரும். நீ தெய்வம் கிட்ட போனா தெய்வத்தோட நீ கலந்துடணும். சாதாரண ஒரு மலத்துல இருக்கிற ஒரு சின்ன தூசியும் ஒண்ணுதான், அது பெரிய கோயில்ல இருக்கிற தூசி, ஒரு சின்ன கடுகு தூசி எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் இந்த பூமியில எல்லாம் ஒண்ணுதான், ஒரு ஒண்ணும் கிடையாது, எல்லாமே ஒண்ணுதான். ஆனால் ஆற்றல் எங்க இருக்குதுக்கா நான் சொல்றேன் பாருங்க. ஆற்றல் நீங்க ஆற்றலை யோசிங்க. ஜீவ சமாதியில போய் உட்காருங்க, நல்லா நிம்மதியா அமைதியா உட்காருங்க. மனசை எவ்வளவு தூரம் அமைதிப்படுத்துறோம் பண்ணுங்க. கண்ணை திறந்துங்க, நல்லா பாருங்க என்ன சுத்தி நம்ம நடக்குது, அதெல்லாம் பாருங்க. உங்க மனசு எங்க கூப்பிட்டு ஐயா வந்து இந்த இடத்துல இருக்காரு, அங்க இருக்காரு, இங்க இருக்காரு, உங்க மனசு அலப்பாயும். ஜனங்க எங்க அதிகமா கூப்பிட்டு அதோ அந்த இடத்துல இருக்காரு, அங்க போய் கூப்பிட்டா நமக்கு எல்லாம் நடந்தது. அதெல்லாம் கிடையாது. நீ இருக்கிற இடத்துல நீ பரிசுத்தமா, நீ ஒழுக்கமா, எந்த ஒரு இதுவும் தவறு பண்ணாம நீ உட்கார்ந்துதான் உன்னை தேடி வருவாங்க. அப்படிதான் தேடி வராங்க, அப்படிதான் தேடி வர நல்லவனை தேடுறாங்க. அவங்க நம்மள தேடுறாங்க, ஆனா நம்ம அதுக்கு தகுதி கிடையாது. தகுதியான நம்ம வளர்த்தல, அதனாலதான் அது முடியும். அப்படிதான் ஆற்றலை நீ கிரகிக்கணும். நீ போறதோட நீ அவங்க நம்ம கிட்ட வர்றதுக்கு பார்க்கணும். அப்ப நம்ம எப்படி இருக்கணும், நம்ம சுத்தபத்தமா இருக்கணும். நல்லா காலையில எழுந்துச்சு நம்ம தியானம் பண்ணணும், மனசை ஒருமைப்படுத்தணும், உடல் தூயம் பண்ணணும், மனசு தூயம்படுத்தணும். நம்ம சுத்தி இருக்கிறவங்களையும் அப்படி வச்சுக்கணும் நம்ம. அதுதான் சில குருமார்கள் நினைப்பாங்க, ஐயா வந்து அப்படியெல்லாம் அவர் பாட்டுக்கு இப்படி இருப்பாரு அப்படி இருப்பாரு. அது கிடையாது. அதெல்லாம் நிறைய சூட்சமாக, அது உங்களுக்கு தேவை கிடையாது. இங்க இன்னைக்கு ஜனம் வரவங்களாம் ஆன்மீகத்துல முக்தி அடையணும் வரல, அவங்க பொருளாதாரத்துல வர நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் தீர்த்து தான் வராங்க. அதுக்குதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், முக்தி அடைக்கிறதுக்கு வேற வழி, முக்தி அடிக்கிறதுக்கு வேற வழி, வேற இது இருக்கு. அதனால நீங்க கனகம்பட்டி சாமி வந்து பெரிய மகான், பெரிய ஆற்றல், பிரபஞ்ச ஆற்றலங்க. அங்க ரொம்ப சூட்சமங்கள் இருக்கு, இல்லாமலாம் கிடையாது, இருக்கு. அதை நீங்க உணருங்க. உங்க மனதால தான் உணர முடியாது, உங்க மனதால் தான் உணரணும். அதே மாதிரி ஒரு டைம் ஒண்ணு இருக்கு, அதுக்கு ஒரு நாள் இருக்கு. அதை நான் சொல்ல முடியாது, நேரடியா சொல்ல முடியாது, பப்ளிக்ல சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஒரு நிர்வாகம், ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. பாவம் கஷ்டப்பட்டு அதை ஒரு நிர்வாகத்தை உருவாக்கி பண்ணிட்டு இருக்காங்க. நாம போய் ஏதோ ஒண்ணு சொல்லி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி அவர் இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க சொல்ல, அதனால அந்த வேலையே கிடையாது. அவங்க போக்குல அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க தவறு பண்ணா அதுக்கான கர்மாவை அவங்க அனுபவிச்சு போறாங்க, எல்லா மக்களுமே. ஆனால் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் மாத்திரம் தான் சொல்லணும். மற்றவங்கள போய் நம்ம திருத்துறதோ வழி நடத்துறதோ அவங்கள போய் அட்வைஸ் பண்றதோ இருக்குது உலகத்துல பிடிக்காது அட்வைஸ் தான். நான் எதுக்கு இந்த அனுபவத்தை நான் சொல்றேன்னா, நிறைய பேர் அங்க சாமி வேற வேற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. அங்க வர்ற பக்தர்கள் நல்லவங்களா, சில பேர் வந்து சில தவறுகளை பண்ணிட்டு வராங்க, பண்ணக்கூடாத தவறுகள்லாம் பண்ணிட்டு வந்துட்டு அங்க வந்து இது பண்ணாங்க. பாவம் அவர் என்ன பண்ணுவாரு, அவர் எல்லாரும் ஒரே மாதிரி தான் பாக்குறாரு. அது மாதிரி அந்த ஆற்று நீங்க போயிட்டு வாங்க, அதுக்குன்னு ஒன்றும் இல்லை. நீங்க போயிட்டு கோயிலுக்கு போய் சாமி கொண்டு வாங்க, வீட்டுல கும்பிடுங்க, வீட்டுல விளக்கேத்துக்கு உங்க கூடயே இருப்பாரு. அவர் ரொம்ப தமாஷா இருக்கும், அவர் பண்றத குசும்பு உங்களுக்கு ரொம்ப உணர்த்துவாரு. நீங்க அடுத்து சொல்ல ஆரம்பிச்சிருங்க, கணக்குப்பட்டியாரை பத்தி எல்லாம் வெளியே சொல்ல ஆரம்பிச்சு. சும்மா இருக்க மாட்டாங்க. கணக்குப்பட்டியில போறவங்க எல்லாம் பாருங்க, கண்டிப்பா அடுத்த வாட்டி 4-5 பேர் கூட போவாங்க. ஐயா கிட்ட போனேன் அப்படின்னு, நிம்மதியா இருந்தேன், திருப்தியா இருந்தேன் அப்படின்னு சொல்லி. அதனால அங்க ஆற்றல் ரொம்ப குவிந்திருக்கு. பழனியில பாத்தீங்கன்னா, பழனியில இங்கதான் அதிகமா அதோடைய ஆற்றல், தெய்வ ஆற்றல் அதிகமா இருக்கு. பழனி தான் முருகர் தான், அவர் தான் முருகர். அவர் எல்லா அவதாரங்களும் எடுப்பாரு. அதான் சொல்லிட்டேன்ல, அவர் உலகத்தையே ஆளக்கூடிய ஆற்றலுடைய. அவர் உள்ள சரீரம் ஒத்துழைக்கல, அதனால அவர் சீக்கிரமா அந்த சட்டையை கட்டிட்டு ஐக்கியமாயிட்டாரு. அடுத்த உடல் எங்கேயோ ஒரு இடத்துல அவர் எடுத்து பிரதிலிப்பாரு. ஏன்னா ஐயாவுடைய அதுக்கு முன்னாடி சரீரம் ஓமலூர்ல இருந்தாரு. அவரு போய் பாருங்க, 732 வருஷமா 727 வருஷமா அவர் இருந்தா சொல்லுவாங்க. அடுத்த குரு பூஜை வரப்போகுது அவருக்கு.
அவர் வாழ்க்கை வரலாறுலாம் நீங்க பாருங்க. இவர் தான் அவரு, அவர் தான் இவரு. அவர் யாருங்கடா இப்படி இப்படி பாம்பாட்டி சித்தரோட வகைரா ஆகும். அப்ப அந்த ஆற்றல், அந்த ஜீவ சமாதியில வந்து கூட்டம் அதிகமா வருதுன்னா அந்த ஆற்றல் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அவங்க கொடுக்குறாங்க, அவங்ககிட்ட வர மகா சக்தியை மக்களுக்கு வாங்கி இறைக்கிறாங்க. ஆனா அது வாங்கக்கூடிய தகுதி மக்களுக்கு இல்லை. ஆற்றல் நிறைந்த இடம், சூட்சுமங்கள் நிறைந்த இடம், பிரபஞ்ச ஆற்றல் குவியக்கூடிய இடம் அது. அது வாஸ்து பிரகாரமே அப்படிதான் அமைஞ்சிருக்கு. பின்னாடி பார்த்தா அந்த கொடைக்கானல் மலை அந்த இது அதெல்லாம் வந்து ஒரு வாஸ்து பிரகாரம் அமைஞ்சிருக்கு. ஐயா அமைச்சுக்கிட்டாரு. அதனால அந்த ஆற்றல் நீங்க சும்மா உட்கார்ந்து போயிட்டு நல்லபடியா உட்கார்ந்து கும்பிட்டுவாங்க. நீங்க நமக்கு உள்ள கூட்டமா இருக்குது, உள்ள உடல செய்யல போல அதெல்லாம் தயவு செய்து நினைக்காதீங்க. நீங்க தெரு கோடியில இருந்தாலும் உங்களை தேடி வந்து உங்க ஆசீர்வாதம் பண்ண. அது மாதிரிதான் இப்ப குரு பூஜையில நடந்தது. லாஸ்ட் நாள் நான் உள்ள போலாம் பார்த்தா கூட்டம் அதிகாரி ஜட்ஜி யாரும் வந்துடா சொன்னாங்க. அங்க இருக்க வாட்ச்மேனுக்கு என்ன தெரியல. வாட்ச்மேன்ல கொஞ்சம் கூட்டம்லாம் சமாளி ஏதோ கோவமா கொஞ்சம் ஹேண்டில் பண்றாங்க. அது மாதிரி தான் நிர்வாகம் சொல்லணும். அவங்கள்ட்ட பக்தர்கள்ட்ட அப்படி பண்ணக்கூடாது. அன்பா சிரிச்சு முகத்தோட தான் அவங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லணும். அது அந்த கம்ப்ளைண்ட் நிறைய இருக்கு அந்த இடத்துல சொல்றாங்க புகாரு. அதெல்லாம் பொறுத்துக்கு தான் போகணும். நம்ம பக்தர் தான் பொறுத்து தான் போகணும். அதெல்லாம் நடக்கும், பெரிய நிர்வாகம் நடக்கும். அதெல்லாம் கண்டுக்கூடாதுங்க. ஐயா கொடுப்பேன். அப்ப நான் கேட்டை விட்டு வெளியே வந்தேன். சரி பரவாயில்ல போதும், ஐயா நம்ம தான் டெய்லியும் பாக்குறோம் கொடுப்பாரு வான்னு சொல்லி நான் வந்துட்டேன். கேட்டவன் வரும்போது ஒருத்தர் போன் பண்ணி நான் அந்த இடத்துல இருக்கிறேன் வாங்க, என்ன சாமி கண்டும் காணாம பார்த்தும் பார்க்காம போயிட்டே இருக்கிறீங்க, நான் உங்களை பார்த்துருந்தாரு அப்படின்னு சொல்லி போனா அப்புறம் பழம் பூமாலை திருநீறு இதெல்லாம் கொடுத்தாரு. இப்படிதான் ஐயா வந்து கொடுப்பாரு. பாரு பக்தன் அவன் பாட்டு போய் நிற்கிறான், கொடுத்தாலும் சரி கொடுக்கலும் சரி. எனக்கு ஒரு டைலாக் சொல்லுவேன், கொடுத்தா நல்லது, கொடுக்கலன்னா கொடுத்தா சந்தோஷம், கொடுக்கலன்னா பரம சந்தோஷம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்துடுவேன் நான் எப்பவுமே. எந்த கோயிலுக்கு எங்க போனாலும் சரி அது இறைவனே அவன் கூட்டு நமக்கு கொடுப்பாரு. அது மாதிரி செய்வார். எனக்கு நடக்கிறாம உங்களுக்கு நடக்கும், உங்களாலேயும் முடியும். எனக்கு எல்லாம் சுயம்பா சில விஷயம் நான் செஞ்ச புண்ணியங்களோ என்னன்னு தெரியல, இல்ல என் கூட இருக்கல நல்ல ஆத்மாக்கள் அவருடைய ஆசீர்வாதத்தினால அவங்களுக்கு நம்ம செய்யணும், அதுக்கு சில சக்திகளை நம்ம வந்து பெறணும், அதுக்காக செய்யறாங்களா என்ன தெரியாது. அதனால வீட்டுல விளக்கு போட்டு நீங்க ஐயா கிட்ட போய் பார்த்துட்டு மறுபடியும் வந்து வீட்டான வந்து அந்த விளக்க பாருங்க. அந்த தெய்வ ஆற்றல் இறை ஆற்றல் வரும், உங்களுக்கு கிடைக்கும். அப்படி போக முடியாதுங்க, வீட்டுல விளக்க வச்சு டெய்லியும் உங்க மனசுக்கு எது திருப்தியை சந்தோஷப்படுதோ அந்த பொருளை அங்க வச்சு நீங்க வந்து சாமியை அவரை வழிபடுங்க. அவர் வருவார் கண்டிப்பா உங்ககிட்ட வந்து உங்க கஷ்ட நஷ்டங்களை சொல்லுவாரு. அந்த பிரபஞ்ச ஆற்றல் கண்டிப்பா உங்களுக்கும் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும், எல்லாரும் பிரச்சனையும் தீரணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன். நீங்களும் எல்லாருக்கும் வேண்டுங்க, உங்களுக்கு மட்டும் வேண்டாதீங்க, எல்லாருக்கும் வேண்டுங்க. ஆராய்ச்சி பண்ணாதீங்கண்ணா. ஆராய்ச்சி பண்ணாங்க, வந்தாரா போனாரா செஞ்சாரா வந்தாரா இவர் என்ன போனாரா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணினால மாத்திரம் நீங்க இது பண்ணிட்டு நீங்க போற கேள்வி உங்களுக்கு என்ன தேவைக்கா போறீங்க அதை மாத்திரம் தான் நீங்க கேட்கணும். அங்க போய் உங்க தேவையில கேட்டு அடுத்த வேலையில நீங்க பார்க்க கூடாது. அதே மாதிரி அந்த ஐயாட்ட போனா மத்தவங்க பிரச்சனை எல்லாம் நீங்க கேட்க கூடாது. மௌனம் தான், மௌனத்தோட மனசா ஐயா கிட்ட பேசணும். நீங்க மனசுல பேசுங்க, மனசுல பேசினா அவர் பேசுவார், உங்ககிட்ட கண்டிப்பா பேசுவார். நான் மாதிரி நிறைய பேர் சொல்லி நல்லா பேசிட்டு என்னோட அவங்களுக்கு அபூர்வமான விஷயம் நடந்திருக்கு. அவரே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ட்ரெயின் ஏற்றிருக்காரு. இது சொன்னா நம்புவீங்களா? நீங்க நம்ப மாட்டீங்க. இவர் ஏதோ கதை சொல்றான்னு சொல்லுவீங்க. அதனாலதான் இந்த விஷயங்கள நிறைய நான் சொல்றது கிடையாது. நிறைய விஷயம் இருக்கு. அது மாதிரி அந்த அம்மாவுக்கு வீட்டை விட்டு வெளியே போனது கிடையாது. அப்படியாப்பட்ட அம்மாவுக்கு நான் சரி கணபட்டிக்கு போயிட்டு வாங்க சொன்னா இங்க இருந்து போறதுக்கு ட்ரெயின் தெரியல, அங்க போனா படுக்கிறதுக்கு இடம் இருக்குமா, பாத்ரூம் இருக்குமா, அப்படி அவங்க கேட்கறது கரெக்ட். ஒரு பெண்ன்றதுனால கேட்கறான். நான் கோவம் வந்தது எனக்கு. நீ போனா போடி போ, நீ நல்லா இருக்கு போ சொல்ற, சும்மா பாத்ரூம் இருக்குதா படுக்குது இடமா இருக்குன்னா உனக்கு ஏசி ரூம் போயிட்டு ஏசி படுக்க வச்சு உனக்கு விசிறுவாங்க அப்படின்னு சொல்லி திட்டி விட்டேன். திட்டி விட்டா நேரம் அந்த அம்மா போயிட்டாங்க. போயிட்டு அவங்க போனா ஏதோ அவங்க தாய் உன் கருவறையில மகிழ்ச்சியா இருந்த மாதிரி அந்த இடத்துல சொந்த வீடு மாதிரி காலையில ஏஞ்சி பெருக்கி கோலம் போட்டு இதெல்லாம் பண்ணி பூஜை எல்லாம் பார்த்து சந்தோஷமாயிட்டு எனக்கு போன் பண்றாங்க. ஐயா சாமி என் குருவே நீ எனக்கு நல்லா காட்டிட்ட, சொர்க்கத்தையே காட்டிட்ட, எனக்கு இதனால நான் ஏதோ நீ சொல்லுவ சொன்னதுக்காக நம்ம போக வேண்டியது மன வருத்தப்பட்டிருந்தேன். நீ திட்டும் போது தான் தெரியுது, எனக்கு திட்டினாதான் என் மண்டிக்கு ஏறிச்சு. போனேன் பார்த்தேன், ஐயோ ரொம்ப சந்தோஷம், பரம சந்தோஷம் எனக்கு அப்படின்னு சொல்ல. இங்கிருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் மாறி நின்று இருக்காங்க. தெரியல இந்த அம்மாக்கு ட்ரெயின் வந்துச்சா, ஏறவன் ட்ரெயின். இன்னும் ஒருத்தர் சாமி மாதிரியே ஒருத்தர் ஆயிஷான வந்து என்னம்மா அங்க நிக்கிற ஊருக்கு, ஏமா உன் ட்ரெயின் அங்க நிக்குது போமா நீ அப்படின்னு சொல்லி கூட்டு வந்து பக்கத்துல ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் மாத்தி விட்டு ட்ரெயின் ஏத்தி விட்டு கூட அது வரைக்கும் அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியல. அப்ப ஐயா கூடயே வந்திருக்காரு. அதை சொல்லுது அந்த அம்மா சொல்லுது, உணர்ந்து யாரோ ஒருத்தர் என் கூடயே வந்து என்ன வழி நடத்திருக்காங்க ஐயா,
என்னால சொல்ல முடியல, அதை எப்படின்னு தெரியல. அவ்வளோ ஒரு இது நடந்தது. இதெல்லாம் நடக்கும் உங்க வாழ்க்கையில. ம் சந்தோஷம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இன்னொரு வீடியோ அடுத்த பதிவு இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன். நான் நன்றி, வணக்கம்.